மாடர்ன் தமிழ்நாடு பார்வையாளருக்கு வணக்கம். இன்னைக்கு இரண்டு மிக முக்கியமான அரசியல் நிகழ்வுகள், அதை பற்றி உள்ளே போகலாம். அதுக்கு முன்னால் என்னன்னா, ஏஆர் ரகுமான் சமீபத்தில் அவருடைய ஸ்டேட்மெண்ட்ங்கிறது மிகப்பெரிய அளவில் சர்ச்சையானது. ஏன்னா இந்தி படங்களில் எனக்கான வாய்ப்புகள் குறைந்ததற்கு மிக முக்கியமான காரணம் மத அடிப்படை என்பதுமே மிக முக்கியமானதாக இருக்கிறது. ஒரு இஸ்லாமியர் என்பதனால புறக்கணிக்கப்பட்டேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையுமே ரகுமான் பதிவு செய்திருந்தார். பொதுவாகவே பாலிவுட்டை பொறுத்த வரைக்கும் அது தென்னிந்தியர்கள் தொடர்ச்சியாக புறக்கணித்து கொண்டே வருகிறது அப்படிங்கிற குற்றச்சாட்டுகளுமே கடந்த காலங்களில் வைக்கப்பட்டிருந்தது அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ மதம் சார்ந்த விஷயங்களுமே நீங்கள் பாலிவுட் படங்களை பார்த்தீங்கன்னா, சல்மான் கான், ஷாருக் கான், அமீர் கான், எல்லா கானுமே இஸ்லாமியர்கள் தான். ஆனால் அமீர் கானை தவிர கிட்டத்தட்ட மற்ற எல்லா கானுகளுமே பாகிஸ்தானை வேட்டையாடுவது தான் மிக முக்கியமாக வைத்திருப்பார்கள். அவங்க ஒவ்வொரு படத்துலையும் தங்களை நிரூபிச்சுக்கிட்டே இருப்பாங்க, நாங்கள் தேசபக்தி உள்ள இந்தியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு. முழுக்க ஒரு மதவாதம் சார்ந்த விஷயங்கள்ங்கிறது இருக்கக்கூடிய ஒரு சூழல் பாலிவுட்டில் நிலவுகிறது அப்படிங்கிறத பார்க்கிறோம். கண்டிப்பாக இது ஒரு வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இன்னைக்கு பார்த்தோம்னா திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி மஹுவா மித்ரா ஏஆர் ரகுமானுக்கு தன்னுடைய ஆதரவை தெரிவித்திருக்கிறார்கள். இந்த மாதிரியான கலைஞர்களை மதம் சார்ந்தும் மொழி சார்ந்தும் வேறுபடுத்தி பார்க்கக்கூடிய மனநிலை என்பது முற்றிலும் கண்டிக்கக்கூடிய ஒன்று. நம்முடைய கண்டனங்களையுமே பதிவு செய்வோம். ஓகே, ஷோக்குள்ள போய் இது முச்சந்தி ஷோ. நான் உங்கள் சோனாதிவாக. நான் அலெக்ஸ் பாண்டியன். இரண்டு மிக முக்கியமான அரசியல் நிகழ்வுகள் அப்படின்னு சொன்னா, ஓபிஎஸ்டம் இருக்கக்கூடிய அந்த ஒரே ஒருவரான வைத்திலிங்கம் அவருமே திமுகவில் சேர்ந்து விட்டார். மொத்தம் அவர்கிட்ட இருந்தது பார்த்தோம்னா மனோஜ் பாண்டியன் இருந்தார், அவர் திமுகவில் சேர்ந்து விட்டார். அதுக்கப்புறம் ஜேசிடி பிரபாகர் அவர் கடந்த வாரம் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து விட்டார். இப்ப குன்னம் ராமச்சந்திரன் அவருமே திமுக வரப்போகிறார் அப்படின்னு சொல்றாங்க. ஜனநாயக படத்தில் பாட்டு ஒத்தையா நிற்கிற எமண்டா அப்படிங்கிற மாதிரி இப்ப ஒத்தையாக நிற்பவராக ஓ பன்னீர்செல்வம் மட்டும்தான் இருக்கார். அவருடைய கட்சியில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட எல்லாருமே வந்துட்டாங்க. ஓபி ரவீந்திரநாத் அவருடைய பையன் மட்டும் அவர்கிட்ட இருக்காரு, போனா போகுது பாவம் அப்படிங்கிற மாதிரி. அவரும் கூட இடையில ஸ்டாலினுடைய ஆட்சி மிக சிறப்பாக இருக்கிறதெல்லாம் பாராட்டியிருந்தார். எந்த காலத்தில் எப்போது வேண்டுமானாலும் அவரும் சேரலாம் அப்படிங்கிற நிலைமையில் இருக்கிறது. ஓ பன்னீர்செல்வம் பாஜகவை நம்பி நட்டாட்டி விடப்பட்ட ஒரு பாவத்துக்குரிய ஒரு மனிதர் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா அவர் தர்ம யுத்தத்தை ஆரம்பித்து அதுக்கப்புறம் யாருக்கு எதிராக தர்ம யுத்தத்தை ஆரம்பித்தாரோ அவங்ககிட்ட போய் சரண்டர் ஆகி எடப்பாடி பழனிசாமி எதிர்த்தப்புறம் எடப்பாடி பழனிசாமிகிட்ட போய் சேர்ந்து டிடிவி தினகரனை எதிர்த்தப்புறம் டிடிவி தினகரனோட இணக்கமாகி சசிகலாவுடன் இணக்கமாகி பாஜகவை நம்பி கடைசியில் ஒன்றும் இல்லாமல் நடுத்தேர்வு நிறுத்தி வைக்கப்பட்டு இப்போ அவருடைய ஆதரவாளர்களை இதுக்கு மேலே ஒரு ஒன்றுமே பண்ண மாட்டார், இவரை நம்பி எந்த விதமான பயனும் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு பரிதாபத்துக்குரிய ஒரு மனிதராக பன்னீர்செல்வம் மாற்றப்பட்டிருக்கார். தமிழ்நாட்டுடைய முன்னாள் முதலமைச்சராக ஜெயலலிதாவால் 2 முறை அடையாளம் காட்டப்பட்டு ஆனாலும் அந்த முதலமைச்சர் சீட்டில் முழுசாக உட்காராமல் இருந்த ஓ பன்னீர்செல்வம் இன்னைக்கு ஒன்றும் இல்லாமல் ஒரு நடுத்தல் நிறுத்தி வைக்கப்படுகிற ஒரு சூழலை தான் நம்ம பார்க்கிறோம். ஓ பன்னீர்செல்வத்தை ஏன் ஜெயலலிதா அவ்வளவு நம்பிக்கையோட 2 முறை முதலமைச்சர் ஆக்குனாங்க அப்படிங்கிறதுக்கான காரணம் இப்போ புரியுது. ஏன்னா அவர் எதுவுமே பண்ண மாட்டாரு, என்னன்னாலும் அவர் நம்பி ஒப்படைச்சிட்டு போகலாம். நம்ம போயிட்டு 96 படத்துல திருஷா விஜய் சேதுபதி சொன்னாங்க, இந்த ரம்பா ஊர்வசி மேக 3 பேர்த்து ஒன்னே நம்பி ஒப்படைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்காரு. அப்பயும் அப்படிதான் இருந்திருக்காரு, அதனால அவரை நம்பியிருக்காங்க. ஸோ அது இப்பயும் வெளிப்பட்டுக்கிட்டே அவர்கிட்ட இருந்து. ஏன்னா அவர்கிட்ட எல்லா வாய்ப்புகளும் இருந்து கிட்டத்தட்ட ஆட்சியே கவிழ்ற அளவுக்கான எம்எல்ஏக்கள்லாம் சேர்த்துட்டு வெளியில் வந்தார். அப்போ தொடங்கி இப்போ வரைக்குமே தனக்குன்னு எம்எல்ஏ மக்கள் தேர்ந்தெடுக்க எம்எல்ஏ வச்சுருந்தார், எம்பி வச்சுருந்தார், நேரடியாக டெல்லியோட தொடர்பு வச்சுருந்தார். ஆனாலும் அவர் சாதிச்சது அப்படின்னு பார்த்தா எதுவுமே கிடையாது. இப்போ அது எல்லாமே போய் கடைசியில் நீங்கள் சொன்னார் அவரும் அவர் பையனும் மட்டும்தான் இருக்காங்க. அவர் பையனுமே இன்னும் நமக்கு முழுமையாக தெரியல. அவர் எதுவும் அப்பாவை விட்டு அவரும் போய் பிஜேபியில் சேருவாரா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் இப்போ ஓ பன்னீர்செல்வம் அவரும் அவர் கூடவே இருப்பாரா, இல்லை எங்கேயாச்சும் கொண்டு போய் அவரை சேர்த்துப்பாரா அப்படிங்கிறது கூடிய சீக்கிரம் தெரியும். ஓகே, அடுத்து மிகப்பெரிய நிகழ்வு அப்படின்னு சொன்னால், தேசிய ஜனநாயக கூட்டணியில் டிடிவி தினகரன் இணைந்ததுன்னு சொன்னால் மறுபடியும் இணைந்தது அப்படின்னு சொல்லலாம். ஏற்கனவே அவர் தான் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்தார். இன்னும் சொல்லப்போனால் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் டிடிவி தினகரனுடைய கட்சி இருந்தது, பாஜகவுடைய தலைமையின் கீழான ஒரு கூட்டணியில். அதிமுக தனியாக போட்டிட்டது. அப்போ அதிமுக இந்த கூட்டணிக்கு வருகிறது அப்படின்னு சொல்லுகிற பொழுது அவர்கிட்ட போய் கேட்டாங்க, இந்த மாதிரி எடப்பாடி பழனிசாமி இருக்கக்கூடிய கூட்டணியில் நீங்கள் இருப்பீங்களாங்கிறப்ப அவர் இருந்த கூட்டணியில் நான் இல்லைங்க, நான் இருக்கிற கூட்டணியில் அவர் வர்றாரு அப்படிங்கிற மாதிரி பஞ்சு டைலாக் பேசியவர். இடையில் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, எடப்பாடி பழனிசாமி டிடிவி தினகரன் ஓ பன்னீர்செல்வத்தை நம்முடைய கூட்டணியில் சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு விடாப்பிடியாக முரட்டு பிடிவாதத்தை பிடித்தார். அவர் கடைசியாக வச்ச கோரிக்கை அதுதான். ஏன்னா கிட்டத்தட்ட எல்லாவற்றையுமே இழந்து விட்டார். இந்த கர்ணன் படத்தில் எல்லாத்தையுமே கொடுத்துட்டே கர்ணா, கடைசியில் இருக்கிறது இந்த கொடை கொடுத்த அந்த தானம் தான், புண்ணியம் தான், அதையும் வாங்க அப்படிங்கிற மாதிரி
எல்லாவற்றையுமே வந்து விட்டு கொடுத்து விட்ட எடப்பாடி பழனிசாமி கடைசியாக வந்து ஓபிஎஸும் டிடிவி தினகரனும் வந்து கூட்டணியில் சேர்க்கக்கூடாது அப்படிங்கிற பிடிவாதமாக இருந்தார். இங்கே அமித்ஷா இங்கே வந்த பொழுது ஓபிஎஸ்ஸையும் பார்க்கல, டிடிவி தினகரனும் பார்க்கலங்கிறப்ப டிடிவி தினகரன் படு ஆவேசமாக பேட்டிகளை எல்லாம் கொடுத்தார். நாசமாக போயிரு மண்ணள்ளி வாரி தூத்தாத குறையாக எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணி அது விளங்கவே விளங்காது. 3வது இடத்துக்கு தான் அவங்க போவாங்க, 2வது இடத்துக்கு வந்து விஜயோட கட்சி வந்துடும். ஏன்னா அவர் மிகப்பெரிய துரோகி, அவர் மிகப்பெரிய தீய சக்தி, அவர் தலைமையிலான கூட்டணியை தோற்கடிப்பது என்னுடைய முழு வேலை அப்படிலாம் சொல்லி டிடிவி தினகரன் சொல்லிக் கொண்டிருந்தார். இப்போ அவரை மண்டைய கிளவி மறுபடியும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். ஆக மொத்தம் என்னன்னா இதில் வந்து 2 விஷயங்கள் வந்து கன்ஃபார்மாக தெரிகிறது. ஒரு பக்கம் பார்த்தா பாஜக பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் மட்டுமே நம்ம கூட்டணி அமைச்சோம்னா கரை சேர மாட்டோம் அப்படிங்கிற உறுதியாக இருக்கிறார்கள். அதிமுக என்பது எடப்பாடி பழனிசாமி தலைமையின் கீழ் பலவீனமாகிவிட்டது என்பதை அவர்களே ஒற்றுக்கொள்கிறார்கள். டிடிவி தினகரன் சேர்ந்தால் மட்டும்தான் ஓரளவுக்கு அந்த முக்குளத்தூர் வாக்குகளை வாங்க முடியும் அப்படிங்கிறதுல அவர்கள் தெளிவாக உறுதியாக இருக்கிறார்கள். அதனால தான் வந்து இவ்வளவு தூரம் கழுவி ஊற்றிய டிடிவி தினகரனை மறுபடியும் அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது உறுதியாக தெரிகிறது. எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் வேறு வழி இல்லாமல் டிடிவி தினகரனை ஒத்துக்கிட்டா கூட அவரை பொறுத்தவரைக்கும் இப்போ வந்து மறைமுகமாக என்ன சொல்கிறாருன்னா, வெளியில் போயிட்டீங்களா, ஏதோ ஒரு கட்சி ஆரம்பித்து நடத்தி தொலைங்க, ஆனால் மறுபடியும் வந்து எங்கள் தலைமைக்கு பிரச்சனை வர மாதிரி யார் வந்தீங்கன்னா அதை ஏற்றுக்கொள்ள தயாராகவில்லை அப்படின்னு சொல்லி தான் ஓபிஎஸ் வெளியில் நிப்பாட்டிட்டு டிடிவி தினகரனை உள்ளே கொண்டு வந்து விட்டார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அதில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் வந்து டிடிவி தினகரன் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, இன்னா செய்தாரி ஒருத்தல் அவர்னான நன்னயம் செய்து விடல் அப்படிங்கிற திருக்குறளை சொல்லியிருக்கார். ஆக மொத்தம் இன்னா செய்தார், அதாவது துன்பத்தை நீங்க கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு தான் அந்த கூட்டணிக்கு வர்றாரு. அந்த துன்பத்தை வந்து எடப்பாடி பழனிசாமி மட்டும் கொடுக்கல. அதாவது என்னன்னா, ஓபிஎஸ் தர்ம யுத்தத்தை ஆரம்பிச்சதே சசிகலா டிடிவி தினகரனுக்கு எதிராக தான் ஒரு தர்ம யுத்தத்தை ஆரம்பிச்சார். கடைசியில் வந்து அவங்கள அனுப்பிச்சு விட்டுட்டு கடைசியில் ஓபிஎஸ்ஸை சேர்த்து அனுப்பிச்சவர் எடப்பாடி பழனிசாமி. ஒரு பக்கம் பார்த்தோன்னா எடப்பாடி பழனிசாமி அவருக்கு இன்னா துன்பத்தை கொடுத்தா கூட, இன்னொரு பக்கம் அவர் திகார் சிறையில் போட்டு வாட்டி விதைச்சது பிஜேபி ஆச்சு தான். சசிகலாவை ஜெயிலுக்கு அனுப்பிச்சதும் பிஜேபி தான். அதுக்கப்புறம் இவர் எவ்வளோ பெரிய புத்திசாலினா ரெட்டரை சின்னத்தை வாங்கி தரேன்னு சொல்லி சுகே சந்திரசேகர் யாரோ ஒருத்தர் அவர்கிட்ட கொண்டே காசை கொடுத்துட்டு கடைசியில் அந்த மோசடியில் வந்து உள்ளே போனவர் டிடிவி தினகரன். ஆக மொத்தம் 2 பேருமே அவருக்கு வந்து இன்னா செய்தவர்கள் தான். அதை மறந்துவிட்டு நாங்கள் அண்ணா தலைமையில் வந்து ஜெயலலிதா ஆட்சி அமைப்போம் அப்படிங்கிற மாதிரி சேர்ந்துக்கிறார். விட்டு கொடுப்பவர்கள் கெட்டுப்போவதில்லை, கெட்டுப்போனவர்கள் விட்டு போவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மரியாதைக்குரிய டிடிவி தினகரன் அவர்களை வரவேற்கிறேன் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு. இதெல்லாம் உங்களுக்கே காமெடியாக இல்லையா அப்படிங்கிறனால தான் இப்போ அந்த கூட்டணி வந்து சேர்ந்திருக்கிறது. 2 கட்சிகள் வந்து கூட்டணி அமைக்கிறது எதுக்குனாக்க, நாங்கள் வந்து பலத்தோடு இருக்கோம், மக்கள்கிட்ட போய் பலமான கூட்டணி எங்களுக்கு தான் ஆதரவு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட ஓட்டு வாங்குறதுக்கு, பலத்தை நிரூபிக்கிறதுக்கு. ஆனால் இன்னைக்கு காலையில் நடந்த சம்பவம் வந்து பாஜக வந்து எது செஞ்சாலும் அவங்க எவ்வளவு பலவீனமாக இருக்காங்க, அவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இல்லை அப்படிங்கிறத அப்பட்டமாக திருப்பியும் வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா திருப்பியும் தமிழ்நாட்டில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக தான் பெரிய கட்சி, அவங்க தலைமையில் தான் கூட்டணி இருக்குன்றது. பட் ஆனால் அவங்கள வந்து ஒரு லெஃப்ட் ஹேண்டில் தான் பாஜக தொடர்ந்து டீல் பண்ணிட்டு இருக்கு. அப்படி தமிழ்நாட்டில் வந்து கூட்டணிக்கு தலைமை வந்து அதிமுக. தேர்தலில் ஜெயிச்சா எடப்பாடி பழனிசாமி நான் தான் முதலமைச்சருங்கிறாரு. ஆனால் அவர் கட்சியை சேர்ந்தவங்களோ யாருமே அங்கே இல்லை. இன்னைக்கு காலையில் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துறதுல அவருக்கு தலைமையில் 2 கட்சிகள் இருக்கு. அவங்க 2 பேரும் தனியாக சேர்ந்து பிரஸ் மீட் வச்சுக்கிட்டு நாங்கள் அந்த என்டிஏ கூட்டணியில் டிடிவி தினகரன் சேர்த்துட்டோம் அப்படின்ட்டு பியூஷ் கோயல் வந்து பேட்டி கொடுக்குறாரு. அவர் பேட்டியில் எடப்பாடி பழனிசாமிங்கிற பேரை அவர் கூட சொல்லலை. டிடிவி தினகரனுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் ஏகப்பட்ட வாய்கா தகராறுகள் இருக்கு. ஸோ அதனால அவர் சொல்லலைங்கிறத நம்ம நேரடியாக புரிஞ்சுக்கலாம். பியூஷ் கோயல் வந்து ஜெயலலிதா பேரை சொல்றாரு, எம்ஜிஆர் பேரை சொல்றாரு, மோடியை சொல்றாரு, அமித்ஷா சொல்றாரு, எடப்பாடி பழனிசாமியும் சொல்லலை, ஏடிஎம்கேயும் சொல்லலை. இவர் பிரதரை வரவேற்கிறோம் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டாரு. டிடிவி தினகரனும் சொல்லவே இல்லை. நிருபர்கள் கேட்குறாங்க, நிருபர்கள் வந்து அதுக்கு தான் வெயிட் பண்ணாங்க, நீ என்ன தேவை கதை சொல்லு அவனு வெயிட் பண்ணிட்டு இருந்துட்டு அவர் போஷனை முடிச்ச உடனே வந்து எடப்பாடி பழனிசாமின்ட்டு ஆரம்பிக்கிறாங்க. யாரு இப்போ இந்த கூட்டணியோட முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லி தான் வெளியே போனார். அவர் தலைமையில் கூட்டணி அமைக்க முடிய மாட்டோம், அவர் முதலமைச்சர் வேட்பாளராக இருக்க மாட்டாருன்னாரு. இன்னைக்கும் அவர் சொல்லவே இல்லை, அது யாருன்னு உங்களுக்கே தெரியும் அப்படின்ட்டாரு. ஸோ அதுக்கப்புறமேலும் வாலண்டியராக வந்து எக்ஸ் தளத்தில் வந்து எடப்பாடி பழனிசாமி தான் ஃபர்ஸ்ட் ட்விட்டு போடுறாரு. டிடிவி தினகரன் அவர்களை வரவேற்கிறோம்னா அது அவர் எழுதுனதில்லை, யாரோ எழுதி கொடுத்துருக்காங்க, அதை போடுறாரு. அதை ரீட்வீட் பண்ணி வந்து நன்றி எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அப்படின்ட்டு அவ்வளவு பலவீனமான நிலைமையில இருக்கு. காலையிலேருந்து சன் நியூஸ் எடுத்தானாக்க கடந்த 1 ஆண்டுகளாக கூட்டணியை விட்டு பிரிஞ்ச பிறகு 2 பேரும் எப்படி வார்த்தை போர்களில் ஈடுபட்டாங்கன்னு மொத்தத்தையும் எடுத்து போட்டாங்க. டிடிவி அவர்கள் அந்த ஏற்கனவே இவர் அடிப்படை உறுப்பினர் நீக்கப்பட்டவர். இவர் எங்க கட்சி பத்தி பேசுவதற்கு எந்த தகுதியும் அருகதையும் கிடையாது. துரோகத்திற்கு நோபல் பரிசு கொடுக்கணும்னா அது பழனிசாமிக்கு தான் கொடுக்க முடியும். அந்த தகுதி அரசியல் ரீதியாக உலக அளவில் அந்த துரோகத்திற்கு நோபல் பரிசு பெறக்கூடிய தகுதி அண்ணன் நம்ம பழனிசாமிக்கு தான் இருக்கிறது என்பதுதான் உண்மை.
தமிழ்ல இருக்கிற எல்லா கெட்ட வார்த்தைகளையுமே வந்து உபயோகப்படுத்திருக்காரு டிடிவி தினகரன். அவரோட கூட்டணி வைக்கிறதும் ஒண்ணுதான், நான் தூக்கல மாட்டேங்கிறதும் ஒண்ணுதான் அப்படின்னு இருக்காரு. அதுதான் இன்னைக்கு ஹிட்டு. ஓகே, அரசியலை தாண்டி கேரளாவில் நடந்திருக்கக்கூடிய ஒரு சம்பவங்கிறது தொடர்ச்சியாக பரபரப்பாக சர்ச்சைக்குள்ளாகி சமூக வலைத்தளங்களில் பேசப்படக்கூடிய ஒரு பொருளாக இருக்கிறது. ஒரு பொண்ணு அவங்க வந்து பஸ்ஸில் போய் நிற்கிறாங்க, ஒரு ஆண் பக்கத்தில் போய் நிற்கிறாங்க. அந்த ஆண் வந்து தன்னை இடிப்பதாக அவங்க வந்து ஒரு சமூக வலைத்தளத்தில் ஒரு வீடியோ எடுத்து பதிவு செய்கிறார்கள். அது மிகப்பெரிய அளவில் வைரலாகி கடைசியில் அந்த ஆண் தற்கொலை செய்து கொண்டார் அப்படிங்கிற செய்தியுமே வந்திருக்கிறது. ஒரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பெண்களுக்கு வந்து பெண்கள் பாலியல் ரீதியாக சுரண்டப்படுகிறார்கள் என்பது சமூகத்தினுடைய யதார்த்தமாகத்தான் இருக்கிறது. தொடர்ச்சியாக பாலியல் சீண்டர்கள், பாலியல் மீறல்கள், பாலியல் வன்கொடுமைகள் பற்றி நம்ம கேட்கிறோம். இன்னொரு பக்கம் விளம்பரத்துக்காக இந்த மாதிரியான வீடியோக்களை போடுவது என்பது உண்மையிலே பெண்களுக்கான பிரச்சனைகளை வந்து மலினப்படுத்தி அதை வந்து கவனத்தில் போக விடாமல் அதை வந்து மிக கொச்சையான முறையில் வந்து அருவருக்கத்தக்க வகையில் வந்து திரிக்கக்கூடியதற்கான வாய்ப்புகளையும் வழங்குகிறதுங்கிறத பார்க்குறோம். ஆக மொத்தம் வந்து ஒரு ஆண், அந்த ஆண் வந்து அவர் பாட்டுக்கு பஸ்ஸில் இருக்காரு, ஆனால் ஒரு விளம்பரத்துக்காக இப்படியான ஒரு வீடியோ எடுப்பது என்பது அவருடைய உயிரை பறித்திருக்கிறது என்பதை நம்ம பார்க்கிறோம். ஆக சமூக வலைத்தளத்துடைய மோகம் என்பது ஒரு வீடியோ ரீல்ஸ் போடுவது, ஷார்ட்ஸ் போடுவது என்கிற அந்த மோகம் என்பது எந்த அளவுக்கு எல்லை மீறி போயிருக்கிறது என்பதற்கான ஒரு உதாரணமாக இந்த சம்பவம் வந்திருக்கிறது என்பதை தான் நான் இதை பார்க்கிறோம். ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஒரு சம்பவம் அதெல்லாம் தொடர்ந்து வீடியோக்கள் போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆண்கள் வந்து பெண்களை பேருந்துகளில் பாலியல் துன்பத்திற்கு உள்ளாக்குறாங்க அப்படிங்கிறத போட்டு அது பெரிய ட்ரெண்ட் ஆகி அதை வந்து ரீக்ரியேட் பண்ணுறேன்னு சொல்லி இப்படி ஒரு பிரச்சனை நடந்திருக்கு. இப்போ அந்த பிரச்சனை நடந்த பிறகு என்ன ஆச்சுனாக்கா அதை வந்து திருப்பி ரீக்ரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. பண்ணிட்டு இப்போ கேரளா நவ் அப்படின்னு சொல்லி ஒன்று போட்டு இவங்களா வாலண்டா 2 பேர், ஒரு ஆண் வந்து பெண் மாதிரி வேடம் விட்டுக்கிட்டு பஸ்ஸில் 2 பேர் போகிற மாதிரி, இது மாதிரி பாலியல் துன்புறுத்தல் நடக்கிற மாதிரி அதை வந்து மறுபடியும் போட்டுக்கிட்டே இருக்காங்க. சம்மந்தம் இல்லாமல் அவங்கள வச்சு ஒரு பெண்ணை பார்த்தோன்னே ஆண் தெரிச்சுக்கிட்டு ஓடுற மாதிரி, அட்டையை எடுத்து சுற்றிக்கிற மாதிரிட்டு அதை ஒரு ட்ரெண்ட் ஆக்கிட்டு இருக்காங்க. ஏற்கனவே ஒரு ட்ரெண்டில் சிக்கி தான் அப்படி ஒரு பிரச்சனை நடந்திருக்கு. அந்த பிரச்சனையுமே மறுபடியும் ட்ரெண்ட் ஆக்குற வேலையை நடந்துட்டு இருக்கு கேரளாவில். ட்ரெண்டிங் என்பது இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு வியாதி மாதிரி போய்விட்டது. எதையாவது ஒன்று ட்ரெண்ட் ஆக்கணும் அப்படிங்கிற ஒரு வியாதி எல்லா பக்கமும் இருக்குது. பொதுவாக வந்து அதெல்லாம் முதல்ல மீடியாக்களுக்கு தான் இருக்கும். ஏதாவது ஒரு விஷயத்தை இப்போ விஜய்க்கு இவ்வளவு பெரிய அளவில் வந்து ஒரு ஊதிப்பரிதாக்கப்பட்ட பிம்பம் இருக்குதுன்னா அதை வந்து ஒரு வாதம் நடத்துறது, இல்லை வந்து விஜய் வந்து கார் லேயரில் வந்து இறங்குற வரைக்கும் வந்து லைவ் பண்ணுவதுன்னா அது வந்து டிஆர்பி கிடைக்கிது, பல பேர் பார்க்குறாங்கிற அடிப்படையில் மீடியாக்கள் பண்ணுகிறது, அது ஒரு வியாபாரம். அப்போ இப்போ என்னென்னா தனிநபர்களே அப்படியான ஒரு வியாதிகளுக்கு மாறிவிட்டார்கள் அப்படிங்கிறது உண்மையிலேயே இந்த சமூகம் குறித்து கவலையை அதிகரிக்கிறது அப்படின்னு தான் சொல்லலாம். ஓகே, விளையாட்டு செய்திகள் அப்படின்னு சொன்னோம்னா இந்த கூட்டணி பேச்சுவார்த்தைங்கிறது ஒரு விளையாட்டு செய்தி தான். ஏன்னா வந்து ஃபீஸ் கோயில் வந்து ஊழல் மிகுந்த திமுக ஆட்சியை ஒழிப்பதற்காகத்தான் நாங்கள் கூட்டணி சேர்ந்திருக்கோங்கிறாரு. பின்னாடி டிடிவி தினகரன் இருக்காரு. ஒரு பக்கம் பார்த்தோன்னா வந்து ஊழல் குற்றச்சாட்டுக்காகவே ஜெயிலுக்கு போன சசிகலாவை ஆதரிச்ச டிடிவி தினகரன், இன்னொரு பக்கம் வந்து அவங்கள வந்து தலைவியாகவே ஏற்றுக்கொண்டு அதிமுக. இது 2 பேர்த்தையும் சேர்த்து அவர் ஊழல் மிகுந்த ஆட்சியை ஒழிப்பேன் பியூஷ் கோயல் சொல்றாரு. அங்கிருந்து எடப்பாடி பழனிசாமி போட்ட ட்வீட்ல என்ன சொன்னார், குடும்ப ஆட்சியை ஒழிப்பதற்காக நான் டிடிவி தினகரனை வரவேற்கிறேங்கிறாரு. இந்த குடும்பம் தான் மன்னார்குடி குடும்பம் தான் அதிமுகவை அபகரிச்சுன்னு சொல்லிட்டு தான் அவர் வெளியேற்ற எடப்பாடி பழனிசாமி அவர் வந்து குடும்ப ஆட்சியை ஒழிப்பேன்னு சொல்லிட்டு அவர் போடுகிறார். இது ஒரு பக்கம்னு சொன்னால் அதே அதிமுக வந்து வெளியேறி தாவேக்காக்கு போன செங்கோட்டையன் அவர் ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு வந்து பேட்டி கொடுத்துருக்கார். அவர் சொல்றார் வந்து தாவேக்காவில் 1,28,00,000 உறுப்பினர்கள் இருக்கிறார்கள், 34% வாக்கு வங்கி இருக்கிறது. இவர் போனதே கிட்டத்தட்ட 2 மாதத்துக்கு முன்னாடி தான் போயிருக்காரு. 34% வாக்கு. இன்னும் எந்த எலெக்ஷனுமே அவங்க நிற்கலை. நாடாளுமன்ற தேர்தல் நிற்கலை, இடைத்தேர்தல் நிற்கலை, எந்த தேர்தலும் நிற்காத ஒரு கட்சிக்கு 34% வாக்கு வங்கி இருக்குன்னு இருக்காரு. 1,28,00,000 பேர் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறது தெரியல. 1,28,00,000 பேர் உறுப்பினர் கூட இருக்கணும். அதில் எத்தனை பேருக்கு ஓட்டு போகிற வயசு இருக்குது அப்படிங்கிற கேள்வி இருக்குது. இப்படி தான் ஜெயலலிதா வந்து அதிமுக வந்து 1.5 கோடி உறுப்பினர்களை கொண்ட இயக்கம், 1.5 கோடி உறுப்பினர்கள் கொண்ட இயக்கம்னாங்க. ஜெயலலிதா இறந்த எடப்பாடி பழனிசாமி வந்து ஒரு 6 மாதத்தில் 2 கோடி உறுப்பினர்கள் ஆகிட்டாங்கன்னாரு. கடைசியில் பார்த்தோம்னா ஜெயலலிதா காலத்தில் வாங்கின வாக்குகள் எல்லாம் 3/4% கூட எடப்பாடி பழனிசாமி தலைமையில் வாங்கலை. தொடர்ச்சியாக 10 தேர்தல்களில் படுதோல்வி அடைந்தது அந்த கட்சிங்கிறத பார்க்குறோம். இப்போ அதே டெக்னிக்கை கற்றுக்கிட்டு செங்கோட்டை அங்கே போய் உருட்டிக்கிட்டு இருக்காரு. இது என்ன நடக்கப் போகிறது என்பது தெரியவில்லை, பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னொரு ஆக்சுவலாக சென்னை புத்தக கண்காட்சி வந்து முடிவு வேலை கிடையாது. இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறப்பே சென்னை புத்தக காட்சி நிறைவடைந்திருக்கும். ஆனாலும் புத்தகங்கள் வாசிப்பது என்பது புத்தக காட்சியோடு முடிந்து விடுவதல்ல. புத்தக காட்சி தான் நிறைவடைகிறது தவிர புத்தக வாசிப்பு என்பது தொடர்ச்சியாக நடக்கக்கூடிய ஒன்று. அப்படிங்கிறனால தொடர்ச்சியாக அரசியல் சார்ந்த, இலக்கியம் சார்ந்த, கலை சார்ந்த புத்தகங்களை வாசியங்கள் நம்முடைய மனதை வந்து விசாரப்படுத்தும். தொடர்ந்து இது போன்ற பல்வேறு விதமான செய்திகளை உரையாடுவதற்கும் விவாதிப்பதற்கும் மாடர்ன் தமிழ்நாடு யூடியூப் சேனலோட தொடர்பில் இருங்கள். முச்சன் ஷோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மாடர்ன் தமிழ்நாடு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. யூடியூப் மாதிரியே மற்ற சமூக இணையதளங்களையும் நமக்கான பேஜஸ் இருக்கு, அங்கேயும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்களோட ஆதரவை தொடர்ந்து கொடுங்க. மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி.